இல்லை, இந்த காலத்தில் வரதட்சணை கொடுமைங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படியா? ஏன்னா அந்த பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணை தான் இருக்கு. ஆமாம், நிறைய சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நம்ம திருப்பூர் வரதட்சணை ஒரு காரணமாக இருக்க முடியாது. வருமானமோ ஒரு பொருளாதாரமோ இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்க முடியாது. அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது. அதை என்னன்னு பார்க்கணும். என்னுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா, வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்கும்போது இந்த பெண் இவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பெண் ஏன் தற்கொலை பண்ணிக்குது? இந்த காலத்தில் எப்படி அந்த எண்ணம் வருது? ஒரு காலத்தில் இருந்தது பெண்கள்னாக்கா புருஷன் இல்லைன்னா வேண்டி அவன் கை விட்டுட்டான்னு அவன் கதி என்னடி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு சம்பாத்தியம் கிடையாது. புருஷனுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா புருஷன் விட்டானாக்கா தெருவுக்கு போகணும், வாழ முடியாதுங்கிற பயமுடுத்தல் இருக்குது. இன்னைக்கு கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது என்ன பொண்ணு என்ன வேலை பார்க்குது, எவ்வளோ சம்பாதிக்குது? இன்றைக்கி அந்த கேள்வி வந்துருச்சு. சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிற பெண்கள் என்னத்துக்காக சாகணும்? எதிர்த்து போராடி இருக்க முடியாது. ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, வாழ்கிறதுக்கு வழி இல்லாத பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல. செல்வத்தில் இருக்கிற எதிர்த்து போராட மாட்டேன். உனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கலையே. வளர்ப்பு சரியில்லை, கோழையாக வளர்த்திருக்கேன். மாமனார் கை வச்சா பலர் நிறைய வேண்டித்தான், ஊரையே கூட்டி இருக்க வேண்டித்தான்.